Hello students, important 2 mark and 3 mark problemsல இப்போ நம்ம lesson number 4 கரெக்டா lesson number 4ல exercise problem number 8ல இருக்கும் சரியா lesson number 4ல exercise problem number 8 இது எப்படி solve பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணலாம். A bicycle wheel with a metal spokes of 1 meter long சரியா அப்ப length எவ்வளவு கொடுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 meter இதை தான் நம்ம ரேடியஸாவும் எடுத்து கரெக்டா அப்படிதானே எடுத்துப்போம் நம்ம எஸ் அப்படிதான் எடுத்துப்போம் ரைட் அப்ப லாங் ரொட்டேட்ஸ் இன் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு சரியா அப்ப எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூவும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க b is equal to 4 into 10 to the power of minus 5 டெஸ்லா இப்போ கொடுத்துருக்கிற ரெண்டு இன்புட்லையுமே நம்மளுக்கு வந்து SI யூனிட் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால நம்ம மாற்ற தேவையில்லை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இஃப் EMF இஸ் இன்டியூஸ்டு கரெக்டாக தானே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ராடு வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆச்சுன்னா தட் இஸ் மெட்டல் ஸ்போக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆச்சுன்னா we will get an induced EMF கரெக்டாக அதுவும் பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த EMF வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா induced EMF உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க they have given the value of 31.4 millivolt சரியா அப்ப இது நம்ம எப்படி எழுதலாம்னா EMF is equal to 31.4 into 10 to the power of minus 3 volt நல்லா இந்த கொஸ்டினை பார்த்துக்கணும் ஏன்னா பசங்க வந்து இந்த டெசிமல் வைக்கிறதுல தப்பு பண்ணிடுவாங்க அது என்ன பார்க்கறதுக்கு 3.14 மாதிரியே இருக்கேன் டக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க அந்த தப்பா பண்ணாதீங்க சரி ஆல்ரெடி இதை பண்ணியிருக்காங்க பசங்க அதனால உங்களுக்கு சொல்றேன் ரைட்டா சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க பாருங்க கால்குலேட் த ரேட் ஆஃப் த ரெவல்யூஷன் ஆஃப் த வீல் அதாவது நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நம்ம கிட்ட ஒமேகா தான் கேட்குறாங்க சரியா நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க ஒமேகா தான் கேட்குறாங்க அப்போ என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் வீனோ என்ன ஃபார்முலா எஸ் கரெக்ட் EMF மேக்ஸிமம் EMF is equal to NBA ஒமேகா கரெக்டா அப்போ இதில் ஒமேகா மட்டும் நம்ம ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி இப்போ ரீஅரேஞ்ச் ஆகும் மேக்ஸிமம் EMF டிவைடட் பை NBA கரெக்டா இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளமும் நம்ம பார்த்து முடித்தோம். அப்போ இதில் அப்படியே நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா தெரிஞ்சது எல்லாத்தையும் எஸ் சப்ஸ்டியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு மேக்ஸிமம் EMF எவ்வளோ கொடுத்தாங்க நம்மளுக்கு எஸ் நல்லா பாருங்கள் 31.4 into 10 to the power of இது -3 சரியா டிவைடட் பை n எவ்வளோ கொடுத்துருக்காங்க n ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா எஸ் n வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டல் ஸ்போக் தானே கொடுத்துருக்காங்க அப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா அப்போ 1 இன்டூ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க b உடைய வேல்யூ 4 into 10 power 5 கரெக்டா அப்போ 4 into 10 to the power of -5 சரியா இன்டூ ஏரியாங்கிறது என்னது நம்மளுக்கு சர்க்கிளாக இருக்கும் கரெக்டாக அப்போ பை ஆர் ஸ்கொயர் அப்போ பை ஆர் ஸ்கொயருங்கிறது என்னது இந்த இடத்துல நம்மளுக்கு எல் ஸ்கொயராக மாறிடும். அப்போ இதுக்கு நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3.14 எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டினில் பாருங்கள் எல் எவ்வளோ 1 மீட்டர் கரெக்டாக அப்போ எல் ஸ்கொயர் என்ன ஆகும் நம்மளுக்கு 1 ஸ்கொயர்னு கிடைக்கும் 1 ஸ்கொயர் என்னது 1 தான் கரெக்டா அப்போ இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get the final answer. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ரைட்டா 31.4 into 10 to the power of -3 into 10 to the power of +5ன்னு ஒரு கீழே இருக்கிற -5 மேலே வந்துச்சுன்னா +5 அப்போ கீழே என்ன இருக்கும் நம்மளுக்கு 4 into 3.14 கரெக்டா 4 into என்னன்னு கிடைக்கும் 3.14 இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா we will get the answer 1000 அப்படின்னு கிடைக்கும் சரியா மேலே இருக்கிறத சால்வ் பண்ணோம்னா மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் சேர்த்து நம்ம சால்வ் பண்ணோம்னா 1000 கிடைக்கும் கீழே என்ன இருக்கும்னா 4ன்னு இருக்கும் சரியா அதாவது ஒன்றும் இல்லை இந்த 31.4 இந்த 3.14 நம்ம என்ன பண்ணிடுவோம் பவர்ஸை வச்சு சால்வ் பண்ணிட்டு
கீழே என்ன இருக்கும் நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கும். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு என்னென்னு வரும், 4,1000 அடித்தோம்னா 215 கிடைக்குமா? அப்போ 250 ரெவல்யூஷன்ஸ், கரெக்டாக 250 ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட். கரெக்டாக அதான் அதோடைய நம்மளுக்கு யூனிட். கரெக்டாக. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரெயிட் கிவன் டேட்டா, ஸ்ட்ரெயிட்டான நம்மளோட ஃபார்முலா இருக்குது. சால்வ் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வந்தோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச்.